எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ஆதி கன்ஸ்ட்ரக்ஷன் விழுப்புரம். இப்போ நம்ம மதுரையில் இருக்க நாகமலப்புத்துக்குடி இருக்க வீட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே சுண்ணாம்பு பூச்சியால் பண்ணது. 2 கோட் முடிஞ்சிருக்கு. சீலிங் வந்து இது எக்ஸ்போஸ் கிளப் பண்ணுறதுனால ஒரு ஐடியாவில் வந்து வச்சுருக்கோம். கிரவுட்டிங் மட்டும் இன்னர் ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க. 2 கோட் லைம் பிளாஸ்டர் வந்துட்டு நம்ம முடிச்சாச்சு. இதில் ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறத நான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுக்குறேன். இது முற்றம் இது வந்துட்டு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். 3rd கோட் அப்ளை பண்ணுறோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ணித்தர முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது ஃபஸ்ட்டு டெமோ போட்ட இடம் பெட்ரூம். இது வந்துட்டு கிச்சன் வித்து ஒரு சில இடத்துல வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் அது கிளைண்ட்டோடைய அவங்களுடைய வில்லிங்னஸ் இருந்ததுனால அது யூஸ் பண்ணோம். இல்லை நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அது வந்துட்டு அப்படியே மாடியில் ஒரு ரூம் ஒன்று பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் செய்யும்போது வைக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தாலும் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு மேலே ஒரு 4 பில்லர் வச்சு அந்த ட்ரெடிஷ்னலுக்கு தான் கொடுத்துருக்கோம். இது அந்த மேலே இருக்கிற ரூமு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுண்ணாம்பு மட்டும்தான். கீழே அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஆக்சைடு. கீழேருந்து ஒரு 2 ஃபீட்டு சில் லெவல் ஹைட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம் எல்லோ ஆக்சைடு. அது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன்லேயும் வந்துட்டு சிமெண்ட் யூஸ் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு ஆக்சைடு ஆளுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த 3rd கோட் வந்துட்டு பண்ண ரூமு. இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா சுண்ணாம்பு, வெங்கைக்கல் பொடினா கோலமாவு ஜலிச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். டைரெக்டாக எடுக்கலை. ஏன்னா பெருவெட்டாக இருக்கனால நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. ஜலிச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த கை ஜல்லடை இருக்குங்களா, மாவு இது பண்ணுறதுக்கு, அந்த இதில் வந்து ஜலிச்சு அது கூட வந்துட்டு சுண்ணாம்பு ஆட் பண்ணி தான் நம்ம இந்த 3rd லேயரை வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம இதில் வந்துட்டு எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்துட்டு உச்சி, அதான் எக் லைம் பாலிஷ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுக்கணும். இப்போ ஒரு சதுரம், அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் 10 முட்டை எண்ணிக்கையிலையும், இதே நம்ம ஒயிட்டு முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட்டு முட்டையாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 12 முட்டை வேணும். உங்களுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு தேவைப்படுற முட்டை இது தான். ஆக்சுவல் ரேஷியோ இது தான். என்னென்னா நான் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன். நான் நாட்டுக்கோழி முட்டையாக 10 முட்டை போதும். தாராளமாகவே அந்த வழுவழுப்புனா வந்து நமக்கு கிடைக்கும். இதில் அந்த குழப்பழப்பு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நான் அந்த 10 முட்டை யூஸ் பண்ண ஷைனிங்க்காக வந்துட்டு எடுத்து அதை அடித்து அதில் இருக்க நுரையை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அது எவ்வளோ கீழே நம்ம போயிட்டு எவ்வளோ அடித்து நம்ம இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அடித்து அதில் இருக்க நுரையை மட்டும் எடுத்து, அந்த நுரையிலேருந்து ஒரு தண்ணி ஃபில்டர் ஆகும் அதில் வந்துட்டு, அந்த எக்கோடைய இது, அதை வந்துட்டு நமக்கு அதில் ஊற்றக்கூடாது. நம்ம தனியாக எடுத்துடணும். அதை வந்துட்டு அந்த நுரையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த நுரையை மட்டும் அடித்து அந்த மாதிரி தான் வந்துட்டு எடுக்கணும். நம்ம அதை எவ்வளோ தூரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நம்ம அந்த கீழே வர்றதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும். பாருங்கள், அதை ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அடித்து நுரையை எடுத்துடணும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்துட்டு 1 லிட்ரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்ரு கட்டி தயிர் எடுத்து அதை ஒரு காட்டன் துணியில் தொங்க விட்டு அதுலேருந்து வர தண்ணி மட்டும், அந்த தயிர்லேருந்து வர தண்ணி மட்டும் தனியாக எடுத்துக்கணும். அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இந்த நம்ம அடித்து வச்சுருக்க வெள்ளையோடைய இது இருக்கு இல்லைங்களா, அந்த நுரையும் அந்த தயிர் தண்ணியும் சுண்ணாம்போட வந்து மிக்ஸ் பண்ணணும். அதை காமிக்கிறேன். அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இது வந்துட்டு எடுத்தாச்சுங்களா, அந்த நுரையை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த நுரை நான் இப்போ ஒரு பக்கெட் எடுத்துருக்கேன். அந்த ஒரு பக்கெட் இப்போ நான் யாருக்கும் பணம் தெரியாது, அதை சொல்லிடுறேன். அந்த ஒரு பக்கெட்டோடைய ரேஷியோ வந்துட்டு மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 லிட்ரு இதில் இருக்குது.
சரிங்களா. சுண்ணாம்பு வந்துட்டு நம்ம வடிகட்டின சுண்ணாம்பு, ஃபில்ட்ரு பண்ண சுண்ணாம்பு 17 லிட்டர் இருக்குது. 17 லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, அதோடைய வெள்ளை அந்த வெள்ளை நுரை வந்துட்டு 6 லிட்ரு. ஒரு பக்கெட்டுக்கு வந்து 400 கிராமு கட்டி தயிர், அதுலேருந்து வர தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதை ரெண்டுத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ. நம்ம மிஷினில் மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தா மிஷினில் நம்ம வந்துட்டு ஆன் ஸ்பாட்டில் மிஷின் இல்லாதனால ஹேண்ட் மிக்சிங் நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இதை வந்துட்டு நம்ம சரிங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 hours வந்து அப்சர்வேஷன் வச்சிடணும். இதில் 6 மணி நேரம் எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம புளிச்சு வரும். அது வந்துட்டு அது நல்லா அந்த ஷைனிங் வரும். அந்த 6 மணி நேரம் கழித்து திருப்பியும் ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். அப்படி வந்துட்டு பண்ண வால் தான் இந்த வால். பாருங்கள், காமிக்கிறேன், ஃபுல்லாகவே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. பண்ணதுக்கப்புறம் இந்த செவரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுருக்கும். வேர்வை வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து தண்ணி விட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டோக்கம் பவுடர், வாசனை இல்லாத டோக்கம் பவுடரை வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து கூழாங்கல்லில் தேய்க்கணும். சில இடத்துல கூழாங்கல் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குன்னா கூழாங்கல் தேய்ப்பாங்க. அது அப்போ வந்து கூழாங்கல்ல தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியுமோ குருமால்லே அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு அந்த ஷைனிங் வந்து எடுத்துகிட்டு வந்து தர முடியும் நம்மளால். நம்ம அந்த மெத்தடும் இல்லை. இங்கே வந்து குருமால் ஃபினிஷிங்கில் தான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூமில்.